கனிம வளங்கள் தொடர்பாக பேரவையில் பேசி வரும் அமைச்சர் துரைமுருகன் சட்டத்திற்கு புறம்பாக அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை எடுத்து செல்லவில்லை என தெரிவித்திருக்கிறார். அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்களை எடுத்து போகக்கூடாதுன்னு ஒருத்தர் கேஸ் போட்டார். அப்போ ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மாநிலத்தில் இருக்கிற அண்டை மாநிலங்கள் வேறையோ எடுத்துக்கொண்டு போகலாம், இதை தடை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக நாங்கள் சட்டத்துக்கு புறம்பா நாங்கள் அண்டை மாநிலத்துக்கு அனுப்பல, சட்டத்துக்கு உட்பட்டு தான் அனுப்புறோம். அப்படிதான் நீங்களும் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்படி எடுத்துக்கிட்டு போறவே ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நேரம் லாரி எடுத்துட்டு வந்துடுவான், இந்த கனிமங்கள்லாம் வாரி எடுத்து கொட்டி போயிடுவான். அப்படி முடியாது. அந்த வந்த உடனே அந்த கனிமங்களுக்கான உரிமை தொகை கட்டணும். அவன் மாவட்ட கனிம நிதி ஆகியவற்றோடு உரிமை தொகையில் 50% பசுமை நிதியாக அதையும் கொடுக்கணும். இவ்வளவும் கொடுத்த பிறகுதான் அந்த கனிமத்தை கொண்டு போக முடியும். சரி, இவ்வளவு கொடுத்துட்டு நேரம் எடுத்துட்டு போயிடலாம் இல்ல, நம்முடைய எல்லையை தாண்டி புளியறையில் இருக்கிற அந்த இடத்துல எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அவன் அனுப்புவான். அதுவும் இப்ப கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் பார்த்துக்குவான். அதையும் தாண்டி போனோம். ஆகையினால இங்கிருந்து திருநெல்வேலி இது மக்கள் எல்லா இடங்களையும் யாரும் திருத்தரமா எடுத்துக்கிட்டு போக முடியாது. அதனால இனிமேல் கனிம வளங்கள் கொள்ளை போகிறது என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம், ஒரே ஒரு சின்ன கல்லை கூட வித்தவுட் நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் எடுத்துக்கொண்ட முடியாது. ஆனால் அப்படி எடுத்துக்கொண்டு போயிருந்தால் அவற்றை எல்லாம் நாங்கள் இடையில பிடிச்சிருக்கிறோம். அதுக்கு மேனேஜ்மெண்ட் போர்டு 26 முறை கூடியிருக்கு. வாட்டர் ரெகுலேட்டர் கமிட்டி 68 முறை கூடியிருக்கு. ஆக தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை அதை நாங்கள் எடுத்து வழக்கமாக சொல்லியிருக்கோம். அடுத்து இன்னொன்னு நான் இந்த அவையில சொல்லணும், மேகதாது கட்டுறது அவ்வளவு ஈஸி இல்லை. முதல்ல கர்நாடகா ஒரு பிளான டிபிஆர் தயார் பண்ணணும். டிபிஆர் தயார் பண்ணி அது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பண்ணணும். சென்ட்ரல் வாட்டர் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது கொண்டு வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அத்தாரிட்டி கொடுறோம். அவன் எலக்ட்ரிக் அத்தாரிட்டியும் பாஸ் பண்ணான்னா அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அனுப்பணும். அது அங்கேயும் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிசர்வ் அத்தாரிட்டிக்கு போகணும். ரிசர்வ் அத்தாரிட்டி ட்ரிபுனலுக்கு போகணும். இவ்வளவு பேருக்கு தாண்டி தான் முழு சம்மதத்தை பெற்று கடைசியில் தமிழ்நாட்டினுடைய முழு சம்மதத்தை பெற்றால்தான் மேகதாதை கட்ட முடியுமே தவிர எந்த கொம்பனாலும் மேகநாத்தை இப்ப கட்ட முடியாது. அது தடவலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாண்டியார் பொன்னம் விழா என்னாச்சுன்னு அவர் கேட்டார். இது நான் போய் பார்த்திருக்கேன். பாண்டியார் பொன்னம் விழா கோவாலாவிலிருந்து பக்கத்தில் அப்படி போகுது. நியாயமா பாத்தீங்கன்னா போடுற தண்ணியை பார்த்தா ஒரு பெரிய குண்டு அங்க இருக்கு. அந்த குண்டை தள்ளிட்டா தண்ணி போடுறோம், நமக்கு வந்துடும். ஆனா பிரச்சனை வந்துருக்கா சாலக்குடிக்கு தண்ணி போடுது. அது ஒரு நல்ல திட்டம். அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப அவற்றை நாங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்வோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகிய சொன்ன திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இதை தெரிவித்துக் கொண்டு இன்னொன்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.